எமது கிளிநொச்சி மாவட்டத்தில் இறுதியாக இடம்பெறுகின்ற இந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்திற்கு தலைமையேற்றுக் கொண்டிருக்கின்ற மதிப்பாந்த தலைவர் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் மண்ணின் மைந்தன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நண்பர் ஸ்ரீதரன் அவர்களே, எதிர்வருகின்ற 21ஆம் தேதி வெற்றி வாகை சூழ இருக்கின்ற 1ஆம் இலக்கத்திலே போட்டியிடுகின்ற அரியரட்னம் ஐயா அவர்களே, 5ஆம் இலக்கத்திலே போட்டியிடுகின்ற குருவிலகாச ஐயா அவர்களே, 7ஆம் இலக்கத்திலே போட்டியிடுகின்ற பசுபதி ஐயா அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்து விட்டு சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டு சென்ற எமது கிழக்கு மாகாண சபையின் அம்பாறை மாவட்ட உறுப்பினர் கலையரசன் உட்பட அங்கு வருகை தந்த அனைத்து அதிதிகளே, எமது இளைஞர் அணிகளின் மட்டக்களப்பு, கிளிநொச்சி, முல்லைத்தீவு போன்ற மாவட்டங்களின் தலைவர்களே, இந்த நிகழ்வில் எதிர்வருகின்ற இந்த தேர்தலிலே வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கின்ற வாக்காளர்களே, தம்பி தங்கைகளே, தாய்மார்களே, இளைஞர்களே, எமது இந்த மாற்று வழி சங்கத்தின் தலைவர் அவர்களே, கராச்சி பிரதேச சபையின் தலைவர் உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த இரவு நேரத்திற்கு இன்னும் சொற்ப நேரம் இருக்கின்ற நன்றியும் வணக்கமும். இன்னும் 3 நாட்கள் இருக்கின்றது நீங்கள் வாக்களிப்பதற்கு. நாங்கள் பல பரப்புரைகளில் பல விடயங்களை நாங்கள் கூறியிருக்கின்றோம். நீங்கள் அறிந்த விடயங்கள் தான் அறிந்திருப்பீர்கள். இந்த தேர்தல் ஏன் முக்கியம், இந்த தேர்தலில் ஏன் வாக்களிக்க வேண்டும், இந்த தேர்தல் மூலம் நாங்கள் என்னத்தை சாதிக்கப் போகின்றோம் என்றெல்லாம் நாங்கள் பல பல கூட்டங்களிலே பல பல பரப்புரைகளிலே தெளிவாக கூறியிருக்கின்றோம். அதைத்தான் எமது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த சுமந்திரன் அவர்களும் கூறிவிட்டு சென்றிருக்கின்றார். இந்த தேர்தலின் முக்கியத்துவம் என்பது எமது நாட்டில் எதிர்கால சந்ததியினருக்காக, எதிர்காலத்தில் நாங்கள் இந்த மண்ணில் ஒரு தலைநிமிர்ந்த இனமாக தமிழனாக வாழக்கூடிய ஒரு நிலையை அடைவதற்கான ஒரு தேர்தலாக இருக்கின்றது என்ற விடயத்தை நீங்கள் எல்லோருமே அறிந்திருப்பீர்கள். இந்த அறிந்த இந்த விடயத்தை எதிர்வருகின்ற 21ஆம் தேதி நீங்கள் செயல் மூலம் காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைய இந்த பரப்புரை கூட்டமும் இந்த கிளிநொச்சி மாவட்டத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த தேர்தலில் அல்லது தமிழ் மக்கள் இந்த தேர்தலை வாக்களிக்க கூடாது, அல்லது தொடர்ச்சியாகவும் இலங்கை அரசாங்கம் இந்த இப்பொழுது இருக்கின்ற மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் தான் தொடர்ச்சியாக இந்த வடமாகாணத்தை கைப்பற்ற வேண்டும், அல்லாவிடின் வடமாகாணத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பு கைப்பற்றினாலும் குறைந்த அளவில் தான் அவர்களை வெற்றியிட்ட வேண்டும் என்பதற்காக பலவிதமான சூழ்ச்சிகளும் பலவிதமான தாற்பயங்களையும் செய்வதற்காக அரசாங்கம் இப்பொழுது தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் இருக்கின்ற இந்த 2 நாட்களுக்குள் இன்னும் பலவிதமான வேலைப்பாடுகளையும் பல செயற்திட்டங்களையும் சதித்திட்டங்களையும் செய்வதற்கு இருக்கின்றார்கள். குறிப்பாக நீங்கள் வாக்களிப்புக்கு நிலையங்களுக்கு செல்கின்ற வேளையில் உங்களை வாக்களிக்காமல் விடுவதற்கு தடுப்பதற்கான பல திட்டங்களையும் தீட்டியிருக்கின்றார்கள். அதைவிட வாக்குச்சாவடிகளிலே சென்று வாக்களித்து விட்டதற்கு பிற்பாடு கூட அந்த இறுதி நேரத்தில் கூட அவர்கள் பல கைகரியங்களை செய்து எமது வாக்கை குறைப்பதற்கான சூழ்ச்சியை கூட செய்வதற்கும் தயாராக இருக்கின்றார்கள். இதிலெல்லாம் மைந்த சிந்தனையில் இடம்பெறுகின்ற சில விடயங்கள். ஆகவே நீங்கள் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும், நாங்கள் இந்த நாட்டில் பூர்வீக கொடிகளாக பல்வேறுபட்ட வருடங்களாக வாழ்ந்த ஒரு இனம். பிரித்தானியா நாட்டிலே இருந்து நாங்கள் சுதந்திரம் பெற்றதாக, இலங்கை சுதந்திரம் பெற்றதாக 1948ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டாலும் தமிழர்களாகிய எங்களுக்கு இந்த நாட்டிலே சுதந்திரம் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டதனால் தான் தந்தை செல்வா அவர்கள் 30 வருடங்களாக பல அயுண்டி போராட்டங்களை மேற்கொண்டார். நான் பல இடங்களிலும் கூறிய அந்த சிந்தனையை உங்களுக்கும் இறுதியாகவும் அந்த சிந்தனையை நான் கூற வேண்டி இருக்கின்றது. மனிதர்களுக்கு தலையெழுத்து இருக்கின்றதோ தெரியாது, ஆனால் தமிழர்களாகிய எங்களுக்கு தலையெழுத்து இருக்கின்றது. தமிழர்களுக்காக இருக்கின்ற அந்த தலையெழுத்து என்பது மாற்று மொழியில் இல்லை, தமிழ் மொழியில் தான் அந்த தலையெழுத்து எங்களுக்கு இருக்கின்றது. இங்கே இருக்கின்ற குழந்தையாக இருக்கக்கூடிய அடிச்சுவடி படிக்கின்ற அந்த குழந்தை தொடக்கம் எல்லோருக்கும் தெரிந்த எழுத்தாகத்தான் அது இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த எழுத்து ஆனா, ஆவண்ணா, ஈனா, ஈயண்ணா, ஊனா
இந்த 5 எழுத்தில் தான் எங்கள் தலையெழுத்து இப்பொழுது வந்திருக்கின்றது. அந்த தலையெழுத்தில் அந்த ஆனா என்பது அகிம்சை. இந்த அகிம்சை என்ற எழுத்தை தான் தந்தை செல்வா அவர்கள் கையில் எடுத்தார். இந்த நாட்டிலே தமிழ் மக்களாகிய நாங்கள் சுயநிர்ணய உரிமையுடன் இந்த நாட்டில் ஏனைய சிங்கள மக்களுக்கு இணையாக சுதந்திரமாக இந்த நாட்டில் வாழ வேண்டும் என்று பல்வேறுபட்ட போராட்டங்களை மேற்கொண்டார். பல்வேறுபட்ட ஒப்பந்தங்களை செய்தார். ஆனால் அந்த ஆனா என்ற எழுத்துக்கு இங்கே ஆட்சி செய்த சிங்கள பேரினவாதமாக இருக்கக்கூடிய ஐக்கிய தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாக இருந்து இப்பொழுது வெற்றிலை சின்னத்திலே போட்டியிடுகின்ற ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியாக இருந்தாலும் சரி, அதற்கு அவர்கள் சரியான பதிலை சரியான விடையை கொடுக்காதன் காரணமாக அந்த ஆனா என்ற எழுத்தை தந்தை செல்வா அவர்கள் 1976 ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி வட்டுக்கோட்டையில் தீர்மானத்தை எடுத்துவிட்டு அந்த ஆனா என்ற எழுத்து இல்லாமல் போனது. தந்தை செல்வா அவர்கள் எடுத்த தீர்மானம் தான் வடகிழக்கு இழந்த தாயகத்தில் தமிழனாக பிரிந்து செல்வதை விட வேறு வழி இல்லை என்ற தீர்மானத்தை எடுத்தவர் தந்தை செல்வா அவர்கள் தான். ஆனால் அந்த ஆனா என்ற தீர்மானத்தை தந்தை செல்வா எடுத்துவிட்டு அதற்கான மதிப்பை இந்த அரசாங்கம் கொடுக்காததன் காரணமாகத்தான் ஆவண்ணா என்ற எழுத்தை நாங்கள் உருவாக்கினோம். ஆவண்ணா என்பது ஆயுதம். ஆவண்ணா என்ற எழுத்தை தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்கள் கையில் எடுத்தார். அவர் 30 வருடங்களாக எமது நாட்டில், எமது மண்ணில், எமது இனத்தின், எமது விடுதலைக்காக பல்வேறுபட்ட போராட்டங்களை மேற்கொண்டார். பல்வேறுபட்ட உச்சக்கட்ட படைகளை இந்த மண்ணிலே வைத்து பல சாதனைகளை புரிந்தார். இது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். ஊருக்கும் தெரியும், உலகத்துக்கும் தெரியும், அரசாங்கத்துக்கும் தெரியும், சர்வதேசத்துக்கும் தெரியும். அதில் எந்த ஒரு மறைப்பதற்கு ஒன்றுமே இல்லை. அந்த ஆவண்ணா என்ற அழுத்தை அடக்க முடியாத இலங்கை அரசாங்கம் பல்வேறுபட்ட சர்வதேச நாடுகளின் சூழ்ச்சியினால் 22 நாடுகளை இங்கு வரவழைத்து அந்த ஆவண்ணா என்ற எழுத்தும் இந்த மண்ணிலே இருந்து இல்லாமல் போனது. 2009ஆம் ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி உங்களுக்கு தெரியும். நீங்கள் வன்னியிலே இருந்து இந்த கிளிநொச்சியிலே இருந்து இடம்பெயர்ந்து புதுக்குடியிருப்புக்கு சென்று முல்லைத்தீவுக்கு சென்று முள்ளி வாய்க்கால் வரையும் சென்று முள்ளி வாய்க்காலிலே லட்சக்கணக்கான மக்களை பலி கொடுத்து விட்டு அதற்கு பிற்பாடு உடுத்த வேட்டியுடனும் ஒன்றுமே இல்லாமல் வவுனியாவில் முள்ளுக்கம்பியில் இருந்த வரலாறு அது. ஆனால் அந்த ஆவண்ணா என்ற எழுத்துக்கு மதிப்பு கொடுக்காததன் காரணமாகத்தான் இப்பொழுது ஈனா என்ற எழுத்தை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். ஈனா என்பது இராஜதந்திரம். இந்த இராஜதந்திரம் என்பது ஒரு பெரிய வட்டம், சின்ன வட்டம் அல்ல. இந்த ஈனா என்ற பணியை இங்கே இருந்து எமது வடகிழக்கிலே இருந்து அதற்கு தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு கட்சி தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு. அதன் தலைவராக சம்பந்தன் ஐயா அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார். சம்பந்தன் ஐயாவின் தலைமையில் தான் நாங்கள் இந்த இராஜதந்திர பணியில் ஒன்றாகத்தான் கிழக்கு மாகாண சபையில் போட்டியிட்டோம். அதில் ஒன்றாகத்தான் இப்போது வடமாகாண சபையில் போட்டியிடுகின்றோம். இந்த ஈனா என்ற இராஜதந்திரத்தில் இங்கே இருந்து நாங்கள் ஆற்றுகின்ற போது இந்த ஈனா என்ற எழுத்துக்காக பல்வேறுபட்ட போராட்டங்களும் பல்வேறுபட்ட வேலை திட்டங்களையும் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எமது உறவுகளும் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எமது அமைப்புகளும் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அரசியல் தலைமைகளும் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மக்களும் எங்களுக்காக செய்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், 18 பேருக்கு மேல் நாங்கள் எமது அயலாளாக இருக்கின்ற தமிழ்நாட்டிலே எங்களுக்காக தீக்குளித்து இறந்த வரலாற்றை நீங்கள் உன்னை பார்க்க வேண்டும். இதுபோன்றுதான் ஐநாவின் முன்னிலையிலே எமது புலம்பெயர்ந்து வாழ்கின்ற 2 உறவுகள் அண்மையில் கூட இந்த தேர்தல் அறிவித்ததற்கு பிற்பாடு கூட ஒருவர் தீக்குளித்து இறந்த செய்தியை நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த இராஜதந்திரத்தின் போராட்டத்தில் ஒன்றாகத்தான் ஐநா மனித உரிமை ஆணையாளர் நவநீதன் பிள்ளை அவர்கள் எமது மண்ணுக்கு வருகை தந்து முள்ளி வாய்க்கால் வரை சென்று திருகோணமலை வரை சென்று ஒவ்வொரு யாழ் மாவட்டம் சென்று இந்த கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களிலே இருக்கின்ற இந்த இறுதி போராட்டத்தின் போது அல்லது அதற்கு முந்தைய போராட்டங்களின் போது காணாமல் போன உறவுகளை பற்றி விசாரித்து சென்றிருக்கின்றார். இப்பொழுது எனக்கு முன்பு பேசிய சுமந்திரன் அவர்கள் தெளிவாக கூறியிருந்தார். அவர் அறிக்கையை தயாரித்துக் கொண்டிருக்கின்றார். அதுவும் இந்த இராஜதந்திர போராட்டத்தில் ஒரு வடிவம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஈனா என்ற இராஜதந்திரம் வெற்றி அடையுமாக இருந்தால் ஈனாவுக்கு பிறகு இருக்கும் எழுத்து ஈஎன்ஆ. ஈஎன்ஆ என்பது எமது வடகிழக்கு இணைந்த தாயகத்தில் தமிழன் சுயநிர்ணய உரிமையுடன் வாழக்கூடிய தீவு, அது ஈழம். அந்த ஈஎன்ஆ என்ற எழுத்து எங்களுக்கு கிடைக்குமாக இருந்தால் ஈஎன்ஆவுக்கு பிற்பாடு இருக்கின்ற எழுத்து ஈஎன்ஆவுக்கு பிறகு என்ன எழுத்து இருக்கின்றது? ஊனா. ஊனா என்றால் உலகம். உலகம் எங்களை அங்கீகரிக்கும். இதுதான் இந்த போராட்டத்தில் நாங்கள் அடைகின்ற படிநாமங்கள்.
இந்த பரிணாமத்தை ஈனாவில் நாங்கள் இருக்கின்ற நாங்கள் இனி ஆவல்லாவுக்கு செல்ல மாட்டோம். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் நாங்கள் ஆயுதம் தூக்க மாட்டோம். மீண்டும் நாங்கள் இன்னொரு அகிம்சைக்கு செல்ல மாட்டோம். அடுத்தபடியாக இருக்கின்ற அந்த ஆனா அவன்னா ஈனா ஐயன்னா ஊனாவை நோக்கித்தான் நாங்கள் பிரவகித்துக் கொண்டிருப்போம். இது மைந்த சிந்தனை அல்ல, அரியம் சிந்தனை. ஆகவே நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விடயம், இந்த ஈனா என்கின்ற இந்த எழுத்து வெற்றி அடைய வேண்டுமாக இருந்தால் வடமாகாண சபை தேர்தலில் 93க்கும் மேற்பட்ட வீதமாக இருக்கின்ற தமிழ் உறவுகள் எந்த ஆணையை உங்களுக்கு வழங்கப் போகின்றார்கள்? இதுதான் இங்கே இப்பொழுது இருக்கின்ற கேள்வி. சுமந்திரன் கூறியது போன்று கிளிநொச்சிக்கு தண்டவாளத்தை தந்துவிட்டு கிளிநொச்சியில் நாடாவை விட்டு திறப்பதற்கு வாக்களிக்கப் போகின்றோமா, அல்லது இந்த பாதையில் கார்பெட் ரோட் போட்டு தந்த குமாரனுக்காக வாக்களிக்க போகின்றோமா, அல்லது சேலை வேட்டிகளை தருகின்ற சுண்டலிக்கு நாங்கள் அஞ்சலிக்கு வாக்களிக்க போகின்றோமா? ஆகவே இந்த விடயத்தை நாங்கள் மட்டும் பார்க்கவில்லை, அயல்நாடாக இருக்கின்ற இந்தியா பார்த்துக் கொண்டிருக்கின்றது, சர்வதேசம் பார்த்துக் கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் வடபுலத்தில் இருக்கின்ற மக்கள் யாருக்கு வாக்களிக்க போகின்றார்கள்? மாகாண சபையில் அதிகாரம் இல்லை. வடகிழக்கில் இந்த தாயகத்துக்காக நாங்கள் பல போராட்டங்களை செய்த இனம் வடக்கை கிழக்கை பிரித்து வைத்திருக்கின்ற இந்த தேர்தலிலே கிழக்கிலும் போட்டியிட்டோம், வடக்கிலும் போட்டியிடுகின்றோம். ஆகவே எங்கள் தீர்வு என்ன, மாகாண சபையா என்று பலர் கேட்கின்றார்கள். உண்மையில் இறுதி தீர்வும் அல்ல, இது ஆரம்ப புள்ளியும் அல்ல என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நாங்கள் நிராகரித்து விட்டோம். 1987ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தம் செய்துவிட்டதற்கு பிற்பாடு இது எங்களுக்கு பொருந்தாத ஒன்று என்பதை அப்பொழுது தமிழர் விடுதலை கூட்டணியாக இருந்த நாங்கள், இப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பினாக இருக்கின்ற நாங்கள் அப்போது நிராகரித்தோம். அது போட்டியிடவில்லை. அப்போது இருந்த தமிழக உடைப்புலிகள் இயக்கமே உற்றாக நிராகரித்திருந்தார்கள். இது வரலாறு. ஆனால் காலத்தின் தேவையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ராஜதந்திர பரிணாமங்களுக்கு ஜனநாயக ரீதியாக மக்களின் ஆணையை நாங்கள் பெற வேண்டிய சந்தர்ப்பம் ஒன்று எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது. அன்பார்ந்த வடமாகாண மக்களே, நீங்கள் பல வழிகளை சுமந்தவர்கள், பல வதைகளை கண்டவர்கள், பல வேதனைகளை கண்டவர்கள், பல மண்ணை இந்த மண்ணிலே ஆகுதியாக்கின நீங்கள் இந்த தேர்தலில் நீங்கள் பதிலளிப்பதற்காக உங்கள் கொதித்தெழுந்த மனச்சாட்சியை குமுறல்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற ஒரு பாடமாக இதை நீங்கள் மனச்சாட்சியை முன் நிறுத்தி நீங்கள் வாக்களிக்க வேண்டும். வெறுமனே இது ஆட்சிக்காகவோ அல்லது ஒரு சேவை செய்வதற்காகவோ அல்லது இந்த மாகாண சபையை கட்டிப்பிடித்துக் கொண்டு நாங்கள் காலத்தை இழுப்பதற்காகவோ இந்த மாகாண சபை அல்ல. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இந்த மாகாண சபை ஆட்சி செய்வோம், முயலுவோம், இல்லாவிட்டால் விட்டறிந்து விட்டு நாங்கள் அடுத்த வழியை காணிப்போம். இது நீங்கள் சத்தியம் செய்து நான் உங்களிடம் கூறுகின்றேன். நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கின்ற நீங்கள், நாங்கள் 2009ஆம் ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி முள்ளிவாய்க்காலிலே விடுதலை போரை மௌனித்ததற்கு பிற்பாடு இலங்கை அரசாங்கமும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் என்ன நினைத்தார்? பல இடத்திலே கூட்டங்கள் போட்டு படிக்கொளுத்தி கட்டைச்சம்பலும் பாச்சோரும் கொடுக்கின்ற போது அவர்கள் நினைத்தார்கள், தமிழர்கள் தோற்றுவிட்டார்கள், தமிழர்கள் தோற்றுவிட்ட இனம், தமிழர்களுக்கான தலைமை இனி வடகிழக்கிலே கிடையாது, ஒட்டுமொத்தமாக இலங்கையை ஆட்சி செய்கின்ற நான் தான் வடகிழக்கையும் ஆட்சி செய்வோம் என்றுதான் அந்த ஜனாதிபதியும் அந்த அரசாங்கமும் நினைத்திருந்தது. ஆனால் 2010ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி இடம்பெற்ற அந்த பொதுத் தேர்தலிலே நீங்கள் மீண்டும் எங்களுக்கான தந்தீர்கள். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு 2001ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டாலும் கூட 2004ஆம் ஆண்டு நாங்கள் தேர்தலிலே போட்டியிட்டு 22 பேரை நாங்கள் பெற்றாலும் கூட நாங்கள் முழுநேர அரசியல் பணி செய்யவில்லை. முழுநேர அரசியல் பணி செய்தவர்கள் தமிழக விடுதலை புலிகள். நாங்கள் செய்தது பகுதி நேர அரசியல். இது வரலாறு. இது மூடிமறைக்க ஒன்றுமில்லை. பகுதி நேர அரசியல் பணியை செய்த நாங்கள் தான் 2010ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி இருந்தால் நாங்கள் முழுநேர அரசியல் பணியை செய்கின்றோம். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முழுநேர அரசியல் பணி என்பது இந்த இராஜதந்திரத்தின் ஊடாக நாங்கள் பல தேர்தல்களில் உங்களிடமிருந்து ஆணை பெற்றோம். முதலாவது 2010ஆம் ஆண்டு நீங்கள் 14 பாராளுமன்ற உறுப்பினரை நீங்கள் தெரிவு செய்தீர்கள். அதற்கு பிற்பாடு இந்த கிளிநொச்சி மண்ணிலே பிரதேச சபை உறுப்பினர்களை நீங்கள் தெரிவு செய்தீர்கள். யாழ் மாவட்டத்திலே பிரதேச சபை உறுப்பினரை தெரிவு செய்தீர்கள். அம்பாறை மாவட்டத்தில் இங்கு வந்து போனவர்கள் அனைவருமே தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே என்று தெரிவு செய்தீர்கள். இறுதியாக 2012ஆம் ஆண்டு கிழக்கு மாகாணத்திலும் நாங்கள் தெரிவு செய்யப்பட்டோம். கிழக்கு மாகாண சபையை பொறுத்த
நாட்டிலே எங்களால் ஆட்சி செய்ய முடியாமல் போய்விட்டது. அதற்கான காரணம் ஏற்கனவே கூறிய அந்த 45,000 வாக்குகள் நிராகரிக்கப்பட்டது என்பது ஒன்று, அங்கு வாழுகின்ற மக்களின் வீதாசாரம் என்பது இன்னொன்று. வீதாசாரம் என்பது 3 தமிழராகிய நாங்களும் 3 இஸ்லாமிய மக்களும் 3 சிங்கள மக்களும் இருப்பதன் காரணமாக எந்த 2 இனங்கள் ஒன்றாக சேருகின்றதோ அதுதான் ஆட்சி அமைக்கும் என்பது கிழக்கு மாகாணத்திலே எழுதப்படாத விதி. அதன்படிதான் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியும் இணைந்ததன் காரணமாகத்தான் அங்கு ஆட்சி அமைத்தது. ஆனால் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் இணைந்து நாங்கள் ஆட்சி பெறுவோம் என்று மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை உதாசீனம் செய்துவிட்டு வியாபார அரசியலாக அவர்களின் வியாபார நோக்கை அரசியலுக்கு மாற்றியதன் காரணமாக அவர்கள் அரசாங்கத்துடன் சோரம் போய்விட்டார்கள். இது வரலாறு. ஆனால் அங்கிருக்கின்ற கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற தமிழ் மக்கள் அங்கு தெரிவு செய்யப்பட்ட 12 கிழக்கு மாகாண சபை உறுப்பினர்களிலே 11 தமிழர்களை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தான் வாக்களித்து எங்களை அந்த வெற்றியை தந்தார்கள். அவர்களின் பலம் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஒரு பலமாக இந்த கிழக்கு மாகாண சபை இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் ஆட்சி அமைக்க முடியவில்லை. ஆனால் இங்கிருக்கின்ற விடயம் வேறு. வடமாகாணம் என்பது 93% மேற்பட்ட நீங்கள் இருக்கின்றீர்கள், தமிழர்கள் இருக்கின்றார்கள். நிச்சயமாக ஆட்சி அமைப்போம். எப்பொழுது இந்த மாகாண சபைக்கு வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டதோ அன்றைய நாங்கள் ஆட்சி அமைத்து விட்டோம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதை நாங்கள் கூறவில்லை, அரசாங்கம் கூறுகின்றது, அமைச்சர்கள் கூறுகின்றார்கள், ஜனாதிபதி கூறுகின்றார் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் ஆட்சி அமைக்கும் என்று. நாங்கள் ஆட்சி அமைப்பதற்காக உங்களிடம் வாக்குவில்லை. ஆட்சி அமைப்பதில் எங்களுக்கு இலகு. ஏனென்றால் 36 ஆசனங்கள் 2 போனஸிலே நாங்கள் 18 அல்லது 20 ஆசனங்களை பெற்றாலும் நாங்கள் முதலமைச்சர் தான். அதெல்லாம் நோக்கம். ஆனால் வடமாகாணத்தில் இருக்கின்ற 99% தமிழ் மக்கள் தமிழர்களுக்கு பின்னால் நிற்கின்றார்களா அல்லது அம்பாந்தோட்டை கட்சிக்கு பின்னால் அடிவருடிகளாக போகின்றார்களா என்பதுதான் கேள்வி. இதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஒரு தேசிய இனம். நாங்கள் ஒரு தேசியத்துக்காக இங்கு வளைந்து எமது உரிமைக்காக போராடி கொண்டிருக்கின்ற இனம். அப்படியானால் நமக்கான தேசிய கட்சி ஒன்று எங்களுக்கு தேவை. அந்த தேசிய கட்சியாக இன்று இருப்பது தமிழ் தேசிய கூட்டமைப்பு மட்டும்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த விளக்கத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும். அந்த வாக்களிப்பு என்பது 30 ஆசனங்களை நாங்கள் பெற்றால்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அது வெற்றியாக இருக்குமே தவிர அதில் நாங்கள் 25 ஆசனங்களை பெற்றாலும் கூட தமிழர்கள் 5% அரசாங்கத்தின் பக்கம் இருக்கின்றார்கள் என்ற செய்தி சர்வதேசத்துக்கு அது கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருக்குமாக இருந்தால் அது தமிழர்களுக்கு கிடைக்கின்ற தலைகுனிவு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு கிடைக்கின்ற ஒரு வீழ்ச்சியாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறான விடயங்களை வைத்துத்தான் நாங்கள் உங்களிடம் இந்த தேர்தலிலே நாங்கள் உங்களிடம் வாக்கு கேட்டு வந்திருக்கின்றோம். நீங்க பார்க்கலாம், நான் ஏற்கனவே கூறியது போன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பில் நாங்கள் 22 பாராளுமன்ற உறுப்பினர்களை நீங்கள் 2004ஆம் ஆண்டு தெரிவு செய்யப்பட்டாலும் கூட பல பாராளுமன்ற உறுப்பினர்களை இந்த ஒட்டுக்குழுக்களாலும் பலராலும் நாங்கள் சுட்டுக் கொல்லப்பட்டு இழந்தோம். மட்டக்களப்பில் இருக்கின்ற மாமனிதர் யோசப் பர்ராசிங்கம் அவர்கள் மட்டக்களப்பிலே இருக்கின்ற ஒரு தேவாலயத்திலே பகிரங்கமாக பட்டப்பகுதியில் நள்ளிரவிலே சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மாமனிதர் ரவிராஜ் அவர்கள் கொழும்புகளை வைத்து கொலை செய்யப்பட்டார். யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற சிவனேசன் அவர்கள் இந்த வன்னியிலே வரும்போது இடையிலே வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார், கொலை செய்யப்பட்டார். அதுபோன்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய எங்கள் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரநேரு அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஆனால் இந்த ரவிராஜ் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட காலத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மாவிளையாறு போராட்டம் தொடங்குகின்றது 2006ஆம் ஆண்டு. அங்கிருந்து படிப்படியாக திருகோணமலையிலே ஊரில் போது திருகோணமலையில் இருந்து எமது உறவுகள் இடம்பெயர்ந்து மட்டக்களப்புக்கு வருகிறார்கள். வாகரையிலே அவர்களை நாங்கள் தங்க வைத்தோம். தங்க வைத்து அவர்களுக்கான இடம்பெயர்ந்த மக்களுக்கான அந்த வசதிகளை செய்து கொடுக்கின்ற நேரத்திலே விமான குண்டு வீட்டின் காரணமாக வாகரை மகாவித்தியாலயத்தில் போடப்பட்ட குண்டுகளால் 138 தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த கொலை செய்ததை நாங்கள் எதிர்த்து 22 தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஐநா சபைக்கு முன்னால் கொழும்பிலே நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்தோம். நாளைக்கு நவம்பர் மாதம் 9ஆம் தேதி அந்த ஆர்ப்பாட்டம் செய்தோம். 2007ஆம் ஆண்டு 2006 ஆண்டில் சில வித்தியாசங்கள் இருக்கலாம். செய்ததற்கு எங்களுக்கு கிடைத்த பதில் அடுத்த நாள்
9ஆம் தேதி அந்த ஆர்ப்பாட்டம் நவம்பர் மாதம் நடைபெறுகிறது. 10ஆம் தேதி ரவிராஜ் அவர்கள் கொழும்பிலே சுட்டுக் கொல்லப்படுகிறார். பாருங்கள், நாங்கள் எங்கள் மக்களுக்காக ஒரு போராட்டத்தை அங்கு ஐநா சபைக்கு முன்பு செய்யப்பட்ட போது அரசாங்கம் நினைத்தது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்ச்சியாக கொழும்பிலே பல போராட்டங்களை செய்து சர்வதேச ரீதியாக அவர்கள் ஆதரவை பெற்று விடுவார்கள் என்பதற்காகத்தான் ரவிராஜ் அவர்கள் அங்கு சுட்டுக் கொல்லப்பட்டார். ஆகவே இந்த ரவிராஜ் மாமனிதர் ரவிராஜா இருக்கலாம், மாமனிதர் யோசப் பராசிங்கமாக இருக்கலாம், மாமனிதர் சிவதேசனாக இருக்கலாம், மாமனிதர் சந்திர நேருவாக இருக்கலாம், அல்லது பல்வேறுபட்ட பிரதேச சபை உறுப்பினராக இருக்கலாம். அவர்களை மட்டும்தான் இலங்கை அரசாங்கமோ அல்லது கொலையாளிகளோ சுட்டார்களே தவிர தமிழ் தேசியத்தை சுடவில்லை, அவர்களை கொலை செய்யவில்லை. தமிழ் தேசியம் தமிழ் தேசியமாக உச்சம் பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். போர் என்பது இருந்து கொண்டே இருக்கும். போராடுபவர்கள் மாறலாம், மடியலாம், வீழலாம், எழலாம். ஆனால் போர் என்பது இருந்து கொண்டிருக்கும். அந்த போர் என்பது இல்லாமல் இந்த மண்ணில் போக வேண்டுமாக இருந்தால் போர் தோன்றியதற்கான காரணத்தை திட்ட வேண்டும். இதுதான் நான் சொல்லுகின்ற நீங்க அடைகின்ற விடயம். ஏன் போர் தோன்றியது? அது அகிம்சை போராக இருக்கலாம், ஆயுத போராக இருக்கலாம், இப்பொழுது நாங்கள் எடுத்திருக்கின்ற இராஜதந்திர போராக இருக்கலாம். இந்த போரின் காரணம் என்பது வடகிழக்கிலே இருக்கின்ற எமது மக்கள், எமது தமிழ் மக்கள், தமிழ் பேசுகின்ற மக்கள் இலங்கையிலே இருக்கக்கூடிய ஏனைய இனங்களுக்கு சமமாக தலை நிமிர்ந்து சுதந்திரமாக சுயநிர்ணய உரிமையுடன் தமிழனாக இந்த மண்ணிலே வாழுகின்ற அந்த தீர்வு கிடைக்கும் வரை போர் இருந்து கொண்டுதான் இருக்கும். அதை யார் வந்தாலும் தடுக்க முடியாது. நீங்கள் முள்ளிவாய்க்கால் பட்ட அவலம், முள்ளிவாய்க்காலில் நீங்கள் வேதனைப்பட்டீர்கள். மீண்டும் இவ்வாறான ஒரு நிகழ்வு வருமா என்று உங்கள் கூட கனவிலே நீங்கள் வைத்திருக்க மாட்டீர்கள். இன்று மீண்டும் எங்களுக்கான ஒரு தீர்வு வர வேண்டும் என்பதற்காக நீங்கள் எழுச்சியோடு இங்கு வந்திருக்கின்றீர்கள். உங்களை நாங்கள் பாராட்டுகின்றோம். மிகவும் வேதனையுடன் நீங்கள் எந்த அபிவிருத்தி தந்தாலும் எங்கள் அபிலாஷை என்ற அடிப்படை தேவை எங்களுக்கு தீர்க்கும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் என்ற ஒரு சத்திய உணர்வுடன் நீங்கள் இங்கு வந்திருக்கின்றீர்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த சத்திய உணர்வுடன் நீங்கள் வந்திருக்கின்ற நீங்கள் எங்களுக்கு தருகின்ற ஒரே ஒரு ஆணைதான் இந்த புல்லறியுதல் என்பது. இது ஒரு இராஜதந்திர போராட்டம். இராஜதந்திர போராட்டத்திற்காக உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு, ஒரு அரிய சந்தர்ப்பம். நீங்கள் 2004ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எவ்வாறு நீங்கள் இடம்பெயர்ந்து உங்களை அழைத்துச் சென்று ஒத்தனையை வாக்களிப்பதற்கு நீங்கள் எந்த வகையில் எழுச்சி காட்டினீர்களோ அதே எழுச்சியை நீங்கள் 21ஆம் தேதி காட்டுங்கள். இது ஒரு சத்திய கடமை. சர்வதேசத்திற்காக நாங்கள் காட்டுகின்ற பதிலடி தமிழ் தேசிய கூட்டமைப்பின் எழுச்சியில் அடுத்த படிக்காக செல்கின்ற ஒரு கட்டளை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது சுதந்திர அவர்கள் கூறியிருந்தார் 5 வழக்குகள் இன்று போடப்பட்டது என்று. உங்களுக்கு வந்திருக்கும் செய்திகள் எதிர்வருகின்ற அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி எமது தலைவர் சம்பந்தனை அவர்களை மேல் நீதிமன்றத்துக்கு வருமாறு கட்டளை பிறப்பித்திருக்கின்றார்கள். இது உங்களுக்கு தெரியும். இன்று அந்த விடயம் வந்திருக்கின்றது. பாருங்கள், சிலவரை அந்த வழக்கை நாங்கள் முன்னெடுப்போம். அந்த வழக்கில் நாங்கள் தோற்க வேண்டி வரலாம் அல்லது வெற்றி அடைய வேண்டி வரலாம். நாங்கள் தோற்றால் எங்கள் பாராளுமன்ற உரிமை பறிபோகும், எங்களின் சொத்துரிமை பறிபோகும், நாங்கள் சிறையில் அழைக்கப்படுவோம். அதற்காக நாங்கள் தமிழ் தேசியம் அழைக்கப்படாது. மீண்டும் நீங்கள் யாரும் வருவீர்கள். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இப்பொழுது இங்கு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே கடந்த மாதம் 3ஆம் தேதி நான் 4ஆம் மாடிக்கு அழைக்கப்பட்டேன். 4ஆம் மாடிக்கு அழைக்கப்பட்டு விசாரணை செய்த பின்பு கொழும்பிலே இருந்து கைவட்டியில் வந்து நான் இப்பொழுது பிரச்சாரத்தை செய்கிறேன். இன்னும் நான் கூட செல்லவில்லை. ஆகவே எந்த விடயத்திற்கும் நாங்கள் முகம் கொடுத்துக் கொண்டுதான் இந்த பிரச்சாரத்தை செய்கின்றோம் என்றால், நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டுமோ அல்லது ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டுமோ அல்லது சம்பந்தனையா பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டுமா விடயம் தமிழருக்கு உரிமை கிடைக்க வேண்டும் என்பதுதான் விடயம். எங்களை கொண்டு அழைத்தாலும் அல்லது சம்பந்தனையாவை பிடித்து வைத்தாலும் அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சொத்துரிமையை பறித்து பாராளுமன்றத்தில் எங்களை விலங்கிட்டாலும் கொள்கை ஆகாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கொள்கையை முன்னெடுக்கக்கூடிய தலைவர்கள் இங்கு வருவார்கள். அந்த கொள்கைக்காக இன்னும் ஒரு தலைமை அங்கே வரும். யார் நினைத்தார்கள் விக்கிர சரண் முதலமைச்சர் வேட்பாளராக கொண்டு வருவோம் என்று யார் நினைத்தார்கள்? சம்பந்தனை நினைத்தாரா அல்லது திருதரம் நினைத்தாரா? நான் நினைத்தாரா? தேர்தல் போட்டியிட்டு விடுவதற்கு ஒரு கிழமைக்கு முன்புதான் அவர் அதற்கு சம்மதித்தார் என்றால் பாருங்கள். யார் இறைவனால் அது எழுதப்பட்டதை எவரும் மாற்ற முடியாது. சம்பந்தன் ஐயா இல்லாவிட்டால் ஒரு தலைவர் வருவார். அரியரேத்திரன் மட்டக்களப்புக்கு இல்லாவிட்டால் இன்னொரு தலைவர் வருவார். ஸ்ரீதரன் கையொட்டி இல்லாவிட்டால் இன்னொரு தலைவர் வருவார். ஆனால் போராகத்தான் இருந்து கொண்டிருக்கும். முடிவு வரும் வரை எங்கள் பயணம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தேசத்தின் விடுதலை போராட்டம் என்பது, தேசிய விடுதலை போராட்டம் என்பது
தேசியத்தில் தான் உருப்பெறுகின்றது, தேசியத்தில் தான் மையம் கொள்ளுகின்றது, தேசியத்தில் தான் முன்னெடுக்கப்படுகின்றது, தேசியத்தில் தான் அது வளர்ச்சி அடைகின்றது. ஆனால் அந்த தேசியத்தின் வெற்றி தீர்மானம் என்பது தேசியத்தில் அல்ல, அது சர்வதேசத்தில் தான் தீர்மானிக்கப்படுகின்றது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே சர்வதேசத்தில் எங்கள் வெற்றியை நாங்கள் அடைகின்ற ஒரு பரிணாமமாக இந்த தேர்தலிலே நாங்கள் போட்டியிடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் எல்லோரும் விட வேண்டும். 21ஆம் தேதி செல்லுங்கள் தாய்மார்களே. 21ஆம் தேதி சனிக்கிழமை, இன்றைக்கு புதன், நாளைக்கு வியாழன், வெள்ளி, சனி 7 மணிக்கு செல்ல வேண்டும். அன்றைக்கு நீங்கள் காலையில் சாப்பிட வேண்டாம். அன்றைக்கு நான் போகின்ற இடங்கள் எல்லாம் சொல்லுகின்றதை சாப்பிட வேண்டாம். நீங்க முள்ளிவாய்க்காலுக்கு செல்லும் போது சாப்பிட்டு விட்டு சென்றீர்கள். எத்தனை நாள் நாங்கள் காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு இல்லாமல் நாங்கள் அழுது கொண்டிருந்திருக்கின்றோம். அந்த ஒரு நேரத்து உணவை அன்று நீங்கள் உண்ணாமல் இருப்பதால் நீங்கள் உயிர் உங்களுக்கு போகாது. தயவு செய்து 21ஆம் தேதி காலை எழுங்கள், பல்லை துளக்குங்கள், பல்லை துளக்காவிட்டாலும் பரவாயில்லை, முகத்தை கழுவுங்கள், முகம் கழுவ விட்டாலும் பரவாயில்லை, காலை கடனை முடியுங்கள், காலை கடனை முடியாவிட்டாலும் பரவாயில்லை, நேரே செல்லுங்கள். உங்கள் தந்த அடையாள அட்டையை மட்டும் கையில் எடுங்கள். இன்னும் ஒரு கார்டு தந்திருப்பார்கள், அதையும் கொண்டு செல்லுங்கள். மற்ற கார்டு இல்லாவிட்டால் முன்னுக்கு சொன்னால் உங்கள் பெயரை அவர் பார்த்து விட்டு சொல்வார்கள். பெயரை சொன்னால் பாக்கிய செல்வம் அதிகரித்திறன் கிளிநொச்சி என்று சொன்னால் அந்த இடத்தை பார்த்து சொல்வார். வீட்டில் சொன்னால் அது போன்று நீங்கள் சொல்ல வேண்டும். அங்கு சென்றவுடன் 2 ஆயுதம் உங்களுக்கு தரப்படும். AK-47 அதுக்கு போடுற ரவுண்ட்ஸ் அல்ல. ஆனால் AK-47 மட்டும் வச்சு சுட முடியாது, அதுக்கு ரவுண்ட்ஸ் போட்டா தான் சுட முடியும். அது போன்றுதான் உங்களுக்கு தருகின்ற முதலாவது ஆயுதம் வாக்குச்சீட்டு. அந்த வாக்குச்சீட்டிலே இது பெருமதியான ஆயுதம், ஒத்துக்குண்டுகளையும் குனிய வைக்கும் ஆயுதம், கெமிக்கல் குண்டுகளுக்கும் பதில் கொடுக்கும் ஆயுதம், மண்ணில் புதைத்தவர்களையும் விழிக்க வைக்கும் ஆயுதம், மனச்சாட்சிகளை போர் செய்தவர்களை குற்றவாளிகளை ஐநா சபையில் தண்டிக்கும் ஆயுதம். புரிந்து கொள்ளுங்கள், இதுதான் உங்களுக்கு தருகின்ற துப்பாக்கி. இதுக்கு ரவுண்ட் தேவை, அது உங்களுக்கு தருவார்கள். ஒரு பெண் அல்லது பெண், அதுதான் சன்னம் என்று நான் சொன்னது. அப்ப 2 ஆயுதம். இதை முதலில் எடுங்கள். முதலில் இருக்கின்றது எங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, அது இலங்கை தமிழ்ச்சி கட்சி தான் பதிவு செய்யப்பட்ட எங்கள் கட்சி, அந்த பெயரிலே இருக்கும். நீங்கள் மனச்சாட்சியை நெஞ்சிலே நிறுத்திவிட்டு கிளிநொச்சியிலே மாவட்டத்தில் நாங்கள் பூர்வீக குடிகளாக இந்த மண்ணில் வாழ்கின்றோம், எங்களுக்கான ஒரு இறுதி தீர்வும் இறந்தவர்களுக்கான அந்த கண்ணீரும் கம்பளைக்குமாக ஒரு விடிவு வேண்டும், அதற்காக நாங்கள் மனச்சாட்சியுடன் தமிழர் என்ற அந்த சந்தோஷத்துடன் இதற்கு நாங்கள் வாக்களிக்கின்றோம் என்று நினைத்தால் மட்டும், தமிழராக இருந்தால் மட்டும் வீட்டுக்கு போடுங்கள். இல்லை, நான் இந்த மண்ணிலே அடிமைப்பட்டவன், இந்த மண்ணிலே தருகின்ற எலும்பையும் எச்சி முள்ளையும் தொடர்ந்து நக்கிக் கொண்டோ வால் பிடித்துக் கொண்டோ இந்த கிளிநொச்சியிலே என்று நினைத்தால் வெற்றிலைக்கு போடுங்கள். இந்த 2க்கு தான் நீங்க விட கொடுக்கிறது. நீங்க தமிழரா ஆம் என்றால் போடுங்கள், தமிழர் இல்லை என்றால் வெற்றிலைக்கு போடுங்கள். இதுதான் நீங்க செய்கின்ற முதலாவது வினாவுக்கான விடை. முதலாவது வெளியேறுகிறார், முதலாவது சுடு, அதுக்கு தான் சொல்றேன். எனக்கு வீட்டுக்கு இருக்கின்ற புள்ளடிக்கும். 2வது பார்த்தீர்களானால் 7 புறம் இருக்கின்றது. 7 1 2 7. முதலாம் இலக்கம் எமது ஹரிரட்னம் ஐயா அவர்கள் பள்ளி பணிப்பாளராக இருந்தவர். 5ஆம் இலக்கம் குருராஜ் ஐயா அவர்கள் பழைய கல்வி பணிப்பாளராக இருந்தவர். 7ஆம் இலக்கம் உங்களில் கிராம சேவை உத்தியோகத்தராக இருந்து பசுபதி ஐயா அவர்கள். இவர்கள் 3 பேரும் முள்ளிவாய்க்கால் வரை மூலம் நின்றவர்கள், இந்த மண்ணிலே இருந்தவர்கள், மண்ணிலே வாழ்ந்தவர்கள், மக்களுடன் இருப்பவர்கள், மக்களுக்காக உழைப்பவர்கள். ஆகவே அந்த 3 பேருக்கும் நீங்கள் கீழுக்கு உள்ளடியை போடுங்கள். இந்த 2ஐயும் செய்துவிட்டு வந்து தேநீரை குடிங்கள், காலை ஆதாரத்தை அருந்துங்கள். ஏன் சொல்லுகின்றேன் என்றால், நீங்கள் நினைக்கலாம் 7 மணியிலிருந்து 4 மணி வரையும் நாங்கள் வாக்குச்சீட்டுக்கு போகலாம் என்று நினைத்தால், சில வேளை துட்டர்கள் வருவார்கள், வெள்ளை வெளியில் வருவார்கள், அடையாள அட்டையை பறித்து விட்டு செல்வார்கள். வாக்குச்சாவடிக்கு செல்ல வேண்டாம் என்று மது போத்தல்களை கொடுத்துக் கொண்டு தடுப்பதற்கான ஒரு கூட்டம் இங்கிருந்து கொண்டிருக்கின்றது. இரவே வந்துவிட்டது மதுவான போத்தல்கள். ஆகவே
அவ்வாறான அந்த அவலங்களிலிருந்து நீங்கள் தடுப்பதற்காகத்தான் நான் சொல்கின்றேன். வேலைக்கு செல்கின்ற வெற்றிக்காக வாக்களியுங்கள் என்று உங்களை நான் வினயமாக மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டிருப்பது. ஆகவே இந்த விடயத்தை கூறிக்கொண்டு இறுதியாக ஒரு கதையை மட்டும் கூறிக்கொண்டு, நீங்கள் இப்பொழுது பாடல் கேட்க போகின்றீர்கள். பாடலுக்கு முன்பு பேச்சை கேட்டீர்கள். பேச்சுக்கு இடையில் ஒரு கதையை கேட்டுவிட்டு இருக்கலாம் என்பதற்காக, உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருப்பதற்காக கதையை மட்டும் சொல்லிவிட்டு நான் விடைபெறுகின்றேன். ஒரு மன்னர் இருந்தார். ஒரு மன்னர் ஒரு நாட்டில் இருந்தார். அவர் உணர்ந்துகின்ற போது படுக்கை அறையிலே தனது மனைவியுடன் படுக்கின்ற போது, மன்னர் என்றால் மனைவியுடன் தான் படுப்பார். படுக்கின்ற போது அங்கே சுண்டரி ஒன்று அவரை தொந்தரவு செய்து கொண்டிருந்தது. யாரை? மன்னரை, மனைவியை. அப்பொழுது அவர் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் படுப்பார். சுண்டரி பாயும் இவங்களுக்கு தொந்தரவாக இருந்தது. ஒன்றுமே செய்ய முடியவில்லை. உடனே அவருக்கு பல ஆலோசகர்கள், அந்த மன்னருக்கு பல 64 ஆலோசகர்கள், ஒரு ஆலோசகருக்கு 1 லட்சம் ரூபாய் வாகனம் அவ்வாறு இருக்கின்றது. அதில் ஒரு ஆலோசகரை கூப்பிட்டார். இங்கே வாரும். ஒரு ஆலோசகர் வந்தார். அவர் அந்த சுண்டரி ஆலோசகர். ஆனால் வந்தார், கேட்டார், ஆலோசகரை, நானும் எனது மனைவியும் படுக்கை அறையிலே தூங்குகின்ற போது இந்த சுண்டரி என்னை விடவில்லை, தொந்தரவு செய்து கொண்டிருக்கின்றது, ஒரு ஆலோசனை கூறுங்கள் என்றார். உடனே இவர் சொன்னார், ஆலோசகர், இது ஒரு சின்ன வேலை, பார்த்துவிட்டு புத்தகத்தை போய் பார்த்துவிட்டு படித்துவிட்டு வந்து சொன்னார், நமது அரண்மனையிலே ஒரு பூனை இருக்கின்றது. அந்த பூனையை கொண்டு உங்கள் படுக்கை அறையிலே விடுகின்றேன். அந்த சுண்டரியை உங்களை பிடித்து, அந்த சுண்டரியை அந்த பூனை பிடித்து விடும். இது சின்ன வேலை என்றார். நல்ல ஒரு ஆலோசனை, கொண்டு வரும் அந்த பூனை என்றார். அடுத்த இரவு கொண்டு விட்டார்கள். பூனை பாய்ந்தது, சுண்டரி ஓடியது. ஒரு வாழை எடுத்து வெட்டினார். மனைவியின் கழுத்து, கொண்டைகள் எல்லாம் வெட்டிப்பட்டது. பழங்கள் பால்கள் எல்லாம் வெட்டிப்பட்டது. பூனை பிடிக்கவில்லை. எலி ஓடிவிட்டது. இவர்களுக்கு தொந்தரவு மிகவும் அதிகமாக இருந்தது. இவருக்கு ஆத்திரம் ஏற்பட்டது. அடுத்த நாள் கூப்பிட்ட ஆலோசனை, இங்கே வாரும். உண்மை நான் வைத்தது இந்த ஆலோசனை கூறுவதற்கு. நீ கூறிய ஆலோசனையை நான் கேட்டு எனது படுக்கை அறையிலே இந்த பூனையை விட்டேன். ஆனால் தொடர்ந்து தொந்தரவாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னார். அப்பொழுதும் அந்த வழியால் இந்த கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு நண்பர், ஒரு குடியானவர் சென்று கொண்டிருந்தார். இவர்கள் 2 பேரும் அரண்மனைக்கு முன்னாலே இருந்து கலைத்துக் கொண்டிருந்தார்கள். உடனே கேட்டார் அந்த கிளிநொச்சி குடியானவர், மன்னா, ஏன் நீங்கள் 2 பேரும் சண்டை பிடித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று. அப்பொழுதோ மன்னர் சொன்னார், நான் படுக்கை அறையிலே நானும் எனது மனைவியும் படுக்கின்ற போது இந்த சுண்டரி என்னை விடுவதில்லை. இதற்கான ஒரு ஆலோசனை இவர் கூறினார். அந்த அரண்மனை பூனையை கொண்டு விட்டேன், பூனை பிடிக்கவில்லை, நீ ஒரு ஆலோசனை கூறினார். அவன் சிரிக்கி விட்டு சொன்னான், கிளிநொச்சியிலே இருக்கிறது நாட்டு பூனை, நான் நாளைக்கு வரக்குள்ள கொண்டு வரணும் ஐயா, கொண்டு விடுறோம், பாருங்க அது புடியலண்டா நான் அதுக்கு பார்க்க வேண்டாம். சரி என்றோட இவனுக்கு ஆலோசகருக்கு ஒரு கேலியாக சிரிப்படைஞ்சியது. நான் சொல்லிய அரண்மனை பூனை புரியாததை இந்த கிளிநொச்சி பூனை எப்படி பிடிக்கப் போகின்றது, இதுதான் அவருக்கு இருந்த சந்தேகம். உடனே அடுத்த நாள் கிளிநொச்சியில இருந்து நம்ம திறந்த ரயிலே பூனையை பிடித்துக் கொண்டு போனார். போய் அந்த மன்னரிடம் கொடுத்தார். மன்னர் கொண்டு விட்ட உடனே பாய்ந்து சுண்டலியை பிடித்து விட்டது. கிளிநொச்சி பூனை அரண்மனை சுண்டலியை பிடித்து விட்டது. இதை பார்த்துக் கொண்டிருந்த அரண்மனை பூனைக்கு ஒரு ஆச்சரியம் ஏற்பட்டது. இங்க வாட்டான் இந்த கிளிநொச்சி பூனை, நான் புரியாத அந்த சுண்டலியை நீர் எவ்வாறு பிடித்தீர், உனக்கு இருந்த யுக்தியை சொல்லும் என்று கேட்டது. அதற்கு அந்த கிளிநொச்சி பூனை சொன்னது, நீர் அரண்மனையில் இருக்கின்றீர், உனக்கு பழம், பால், தயிர் எல்லாம் கிடைக்கின்றது, அறுசுவை உணவு கிடைக்கின்றது. ஆகவே உனது சிந்தனை எல்லாம் உணவை பற்றி அல்ல, வேறு சிந்தனை. ஆனால் நான் அப்படி அல்ல, நான் முடிவை சொல்வதை சென்றவன், வேதனைப்பட்டவன். எனது சிந்தனை அன்றைய உணவை எனது யுக்தி ஒன்றாக இருந்தது, எனது இலக்கு ஒன்றாக இருந்தது, என்ற செயல் வெற்றி பெற்றது என்றது. பாருங்கள், சிந்தனை ஒன்றாக இருந்தது, செயல் வெற்றி பெற்றது என்றது. கிளிநொச்சி பூனையின் சிந்தனை என்பது ஒன்றாகத்தான் இருந்தது. சரியோ, வெற்றிக்கு பின்னால் போகல்லது. ஆகவே அந்த செயல் ஒன்றாக இருந்ததனால் தான் செயல் வெற்றி பெற்றது. இந்த சிந்தனையை தான் நீங்கள் வர வேண்டும். 21ஆம் தேதி உங்கள் சிந்தனை ஒன்றாக இருக்க வேண்டும். வீட்டுக்கு வாக்களிப்பதுதான் சிந்தனை, மற்ற சிந்தனை ஒன்றும் உங்களுக்கு இருக்க முடியாது. மனச்சாட்சியை கை வையுங்கள். அந்த 21ஆம் தேதியை ஞாபகப்படுத்துங்கள். 21ஆம் தேதியிலிருந்து இன்னும் 6 நாளை கூட்டுங்கள். 26ஆம் தேதி 9ஆம் மாதம் என்ன நடந்தது நமது மண்ணிலே? நல்லூர் கோயிலில் நுழையுங்கள். நல்லூர் கோயிலில் இருந்து இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் வந்ததற்கு பிற்பாடு
இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு எதிராக இந்த இலங்கை அமெரிக்காவுக்கும் படைக்கு எதிராக உண்ணாவிரதம் இருந்து ஒரு போராளி மரணித்தானே, யார் அவன்? திலீபன். அந்த திலீபன் இறந்த தினம் 26, தேர்தல் வருகின்ற தினம் 21. அவர் சாவதற்கு முன்பு என்ன பேசி விட்டு சென்றார்? நான் இந்த மண்ணில் இருந்தாலும் இந்த நாடு விடுதலை அடைவதை எனது ஆவி மேலே இருந்து பார்த்துக் கொண்டிருக்கும் என்று அவர் சொல்லவில்லையா? ஆகவே நீங்கள் 21ஆம் தேதி வெற்றிலைக்கு அழைத்து விட்டு சென்றால் உங்கள் மனச்சாட்சியில் ஒவ்வொருவரும் ஊற்றுவார்கள், திணுக்குவீர்கள், எழும்புவீர்கள். நாங்கள் எந்த கொடுமையை செய்யும்? இந்த மண்ணில் ஆகுதியானவர்களுக்கு ஒரு பாரதூரமான கொடுமையை செய்து விட்டோமோ? ஐயோ, உங்களை படுக்க விடாது 22ஆம் தேதி நினைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே செல்லுங்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களியுங்கள். அந்த வாக்களித்ததற்கு பிற்பாடு 21ஆம் தேதி இரவு சரியாக 21ஆம் தேதி நீங்கள் வாக்களித்து போட்டு வந்தீர்கள் விட்ட சரியாக 2 மணிக்கு வானொலி பட்டியை திறந்து வையுங்கள், அல்லது உங்கள் தொலைக்காட்சியை திறந்து வையுங்கள். தேர்தல் முடிவு வந்து கொண்டிருக்கும். அதுல 3 மாகாண சபை நடக்கின்றது. அப்படி போக்குள்ள சொல்லுவோம். வடமாகாண சபை தேர்தல் கிளிநொச்சி மாவட்டம். இதில் இருந்து 65,000 வாக்குகளை பெற்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு உங்களுக்கு மட்டுமல்ல, கிழக்கில் இருக்கின்ற எங்களுக்கும் வரும். சிலவரை நான் 4ஆம் மாடிக்கும் செல்ல வேண்டி வரும் என்று கூறி